இந்த மீன் பேர் லெதர் ஜாக்கெட்டுங்க. இந்த மீனை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது. என்ன சொல்லுவீங்க? அசிங்கமாக இருக்குது அப்படிவீங்க. ஒரு மீனோட ருசி அதோட பார்வையில் இல்லைங்க. இந்த மீனை க்ளீன் பண்ணும்போது பாருங்கள், இது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே தாங்க இந்த வீடியோவை இன்றைக்கி நாங்கள் எடுத்தோம். பாருங்கள், ஈஸியாக வந்துடும். இதோட ஸ்கின் வந்து இல்லை ஸ்லாம்பு எதுவுமே இருக்காதுங்க. உண்மையில் இந்த தோலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதனால தான் இதுக்கு லெதர் ஜாக்கெட்டுன்னு வச்சாங்களான்னு தெரியலை. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த மீன். இந்த மீன் அவ்வளோ விலை கம்மி. இன்றைக்கி எங்கள் கடைக்கு வந்த ஒரு சார் கூட சொன்னாங்க, நம்ம தஞ்சாவூரில் இருந்த வரைக்கும் நான் இந்த மீனை நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டால் இது பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சென்னை அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அங்கே ஒரு சார் சொன்னாங்களாம், இதை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்னு. அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த மீனோட ருசியே தெரிஞ்சுதுன்ட்டு இன்றைக்கி வாங்க வந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேங்க, ஒரு மீனை பார்த்ததை வச்சு நீங்கள் முடிவே பண்ணாதீங்க. அதை கொஞ்சமாவது சாப்பிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மீன் ருசியாக இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மீன் பார்க்குறதுக்கு எப்படி வேணால் இருக்கலாங்க. சாப்பிட்டு பார்த்தோம்னா ருசியாக இருக்கா சாப்பிட்டுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் வாங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா பாருங்கள். இந்த மீன் ரொம்ப விலை கம்மி. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்போ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இந்த மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். நடுமுள்ளு மட்டும்தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக முள் இல்லாமல் எடுத்து கொடுத்து ஊட்டிடலாங்க. என் கடையில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஆண் நண்டு பெண் நண்டுன்னு கூட அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எனக்கு அந்த வெள்ளை நண்டு மட்டும்தான் மேடம் பிடிக்கும். இந்த கருப்பு நண்டு கொடுக்காதீங்க, சிகப்பாக இருப்பாருங்க, அந்த நண்டு வேணாம். அந்த மூஞ்சியோட சுளிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். ஏன் சார் வேண்டாம்னா, இல்லை அது வெள்ளையாக இருக்குது. எப்படிங்க, ஒரு மீன் அழகாக இருந்தால், ஒரு நண்டோ இறாலோ அழகாக இருந்தால் அது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அழகு முக்கியம் இல்லைங்க, மீனுக்கு ருசி தான் முக்கியம். அதோட ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த மீன் வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, விலை கம்மியாக இருந்ததுன்னா அந்த மீன் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து தக்காளி மீன், புள்ளிக்கலவாலாம் நான் ஆரம்பத்தில் எடுத்ததே இல்லைங்க. ஏன்ட்டா அந்த மீன் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. என்னோடய பார்வையுமே அப்படி தான் இருந்தது. நான் கடை வச்சு எனக்கு மீனவர்கள் எடுத்த பாடம், அந்த புள்ளிக்கலவா செங்கலவாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. 1 கிலோவுக்கு மேலே நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. இந்த சவுதி அரேபியா இந்த கண்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் தான் அந்த புள்ளிக்கலவாவோட அருமை தெரியும். அதே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அது கருப்பாக புள்ளியாக அசிங்கமாக இருக்குது அப்படிம்பாங்க. இல்லைங்க, மீனோட அழகு நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா, நல்ல ருசியாக இருக்கா, அவ்வளோதாங்க. வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொன்று, நம்ம விலையும் பார்க்கணும், அது ஒரு ரீசனபிள் ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மீன் பாருங்கள், என் கடையில் இன்றைக்கி இருக்கிற மீன்லேயே விலை குறைவான மீன் இந்த மீன் தான். அப்போ விலை கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விலைக்கும் மீனுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. நீங்கள் எல்லோரும் இந்த மீன் அசிங்கமாக இருக்குன்னு தவிர்க்கிறதுனால தானோ என்னமோ இந்த மீன் விலை கம்மியாகவே விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என் கடைக்கு வந்திருக்க திருக்கையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை கம்மிங்க. அப்போ விலை கம்மியாக இருந்ததுன்னா அது நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் எப்பொழுதுமே விலையும் பார்ப்பேன். ஒரு மீனை ஏலத்தில் எடுக்கும் போது அதோடய ஃப்ரெஷ்னஸையும் பார்ப்பேங்க. விலையும் கம்மியாக இருந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க.